கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம் கூட வருகிறார் பாருங்க. அற்புதமாக வருகிறதை நாம் கவனிக்கிறோம். எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் தினமும் உன்னை தேடி வருகிறார் அப்படிங்கும்போது நம்முடைய உள்ளம் இந்த மகிழ்ச்சியை பொங்கும் பொழுது உண்மையிலே நாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியவான் தான். பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தருடைய வழி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தர் இந்த பூமியை உண்டு பண்ணி முதல் நாள் முதல் கொண்டு அவர் இந்த பூமியிலே சில பிரமாணங்களை வச்சிருக்கிறார். அதாவது வார்த்தை சொல்லுறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த மாதிரி இந்த பூமியிலே பிரமாணங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்கன்னா அது சாபமான பிரமாணம். அதாவது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. எப்படி அவன் செய்த பாவம் இன்னும் இந்த பூமியிலே இப்படி இருக்கு, மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து அதிலிருந்து ஒருவன் விடுதலை ஆக வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தை மூலமாகத்தான் அதை நாம் ஜெயிக்க முடியும். பாருங்க, கிறிஸ்துவே இந்த இடத்துல வந்து மனிதனாக வந்து நமக்கு மீட்டு கொடுத்தார் அந்த இழந்த அனைத்துமே. அப்பொழுதும் அவர் வார்த்தையை கொண்டு தான் ஜெயித்தார். நீங்கள் பைபிளில் கவனிச்சிருப்பீங்க. அவர் எல்லாம் அந்த பிசாசனுடைய சோதனைகள் எல்லாம் அவர் வார்த்தை மூலமாக ஜெயித்தார். எப்படி கர்த்தர் அந்த தேவாதி தேவன் பிதா அவரோடு கூட எப்படி இருந்தார் என்று நீங்கள் படித்து அறிந்திருப்பீங்க. இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அவன் கற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய பிரமாணத்தை அவன் கை கொள்ளும் பொழுது அவனுக்கு அது மிகப்பெரிய அரணாக இருக்கிறது. அதாவது எப்படின்னா ரொம்ப பாதுகாப்பு. அதாவது அவனை யாரும் நெருங்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில் ஒருவன் இருந்தால் அவனுக்கு இடையூறுகள் எத்தனை வந்தாலும் வரவே வராது. அவனை நிறைய பேர் யோசிப்பாங்க, இவனை ஏதாவது பண்ணணும் வாங்கணும். அவனுடைய எண்ணத்தை மாற்றி விட்டுருவார் கர்த்தர். எப்படி என்றால், நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கீங்க. அவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தும் பொழுது இந்த சரீரத்தை அவர் வழிநடத்துகிற விதமே வேற. அதனால தான் அவர் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு உங்களை செல்லுகிறார். இந்த பிரமாணத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் சொன்ன மாதிரி கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இது யாருக்கு ஒருவன் கற்றுக்கொண்டான் என்றால் அவனுக்கு அது அரணாக இருக்கிறது. ஆகா, இது ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல நாம் விதைக்கும் பொழுது, அதாவது வார்த்தையோ விதையோ செல்வமோ எல்லாமே கொடுக்கிற அந்த தன்மையிலே அந்த விதத்திலே வரும் பொழுது அவனுக்கு அது பல மடங்காக நன்மை கொண்டு வந்து அவனுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கிறது. அவன் அரணாக இருக்கிறான். ஆனால் பாருங்க, துன்மார்க்கனர் அக்கிரமக்காரருக்கோ அவனுக்கு என்ன கிடைக்குன்னா கலக்கம். அதாவது ஏன் இந்த இடத்துல அந்த கலக்கம் அப்படிங்கிறது நாம் பார்க்க வேண்டும் என்றால், அக்கிரமக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்பாதிக்கணும், மூட்டை கட்டி வைக்கணும், மூட்டை கட்டி வச்சு அது மேலே உட்காந்துடணும். அதாவது சுருட்டணும், யாருக்கும் நயா பைசா கொடுக்கக்கூடாது, 5 பைசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அடுத்தால் கிடைக்காம போயிருமே அப்படின்னு அவனுக்கு ஒரு கலக்கம். அதாவது விதையை அவன் அப்படியே வைத்து கொள்கிறான். விதைக்கிற விதத்தை அவன் கற்றுக்கொள்ளவில்லை. கிடைச்சிச்சு, என்ன அடுத்த மாதம் என்ன செய்ய, அதுக்கு அடுத்த மாதம் நம்ம என்ன செய்ய, இதை வச்சுட்டு இதை யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது அவன் கலக்கத்தில் இருக்கான். அவன் வைத்திருக்க அந்த விதையை இன்னும் பல மடங்காக பெருக்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது. சில நேரம் தெரிஞ்சாலும் அவன் செய்ய மாட்டான். அப்படி சூழ்நிலைகளில் அவன் கலக்கத்தில் தான் இருப்பான். ஏன்னா அவன் செய்யும்போது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தூக்கம் வராது. எப்பவும் அதை வீட்டுக்குள்ளே மூட்டி வச்சு மூட்டைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது. ஏன்னா அவன் கொடுக்கறதில்ல. தேவனுடைய பிரமாணத்தில் அவன் இல்லை. தேவன் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இது ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரமாணம் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் அதை அவன் செய்யும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வரும்,
கிருபை கிடைக்கும், அவனுக்கு ஐஸ்வர்யத்திலே சம்பாதிக்கிற பலன் கிடைக்கும், அதிலே சாப்பிட்றதுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். இப்படி நிறைய தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இது எல்லாமே அவன் மூட்டை கட்டி வைக்கும் பொழுது, அதாவது அவன் செய்யாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு கலக்கம் வருகிறது. எப்படி என்றால், யாராட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ, ஏதாட்டும் செஞ்சுருவாங்களோ, இப்படி நிறைய விஷயமான விதத்தில் இப்படி அவனுக்கு கலக்கம் வருது. அவன் அந்த பிரமாணத்தை அவன் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அவனுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி வழிகளை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உத்தமருக்கு அரணாகவும் அக்கிரமக்காரருக்கு கலக்கம். எப்படி அவன் கலங்க அந்த வார்த்தைகளை அவன் கை கொள்ளும் பொழுது அவனுக்கு அரணாக இருக்கிறார். அதையெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிடுவேன், என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்துக்கிடுவேன், நான் ஏன் அடுத்தவங்ககிட்ட போய் கேட்கணும், நான் ஏன் அடுத்தவங்ககிட்ட இதெல்லாம் காரியங்களில் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசும் பொழுது பிறகு அவனுக்கு கலக்கம் வருது. ஐயோ, நான் இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், போதகருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கலாமே, நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு நிறைய வசனங்கள். ஏனென்றால் வார்த்தைகளை அவன் கவனிக்காதனால் அவன் இழந்து விடுகிறான் அதனுடைய ஆசீர்வாதத்தை. அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான், ஐயோ, நான் அந்த பிரமாணத்தை கை கொண்டால் இன்னும் அதிகமாக செல்வத்தை பெற்று நான் நிறைய பேருக்கு உதவி புரிஞ்சிருப்பேனே, இது எனக்கு தெரியாமல் போயிட்டேன் என்று அவன் கலக்கப்படுகிறான். நிறைய பேருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் கொடுக்கணும், அது ஒரு நன்மை தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவன் கொடுக்க மாட்டான். ஏனென்றால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் நம்ம வச்சு சுருட்டி வச்சாதான் நமக்கு அடுத்த காலத்தில் அது நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யாருக்கு கொடுக்க மாட்டான். இது என்னென்னா விதை நெல்லை. அதாவது சிலவங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் அறுவடைலாம் அறுத்து முடிஞ்ச உடனே நல்ல அற்புதமான ஒரு தானியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா விதை நெல்லுன்னு வைப்பாங்க. அந்த விதை நெல் அதை சாப்பிட மாட்டாங்க. மற்ற எல்லாம் கர்த்தர் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோதான் இருக்கணும், எவ்வளோதான் சூழ்நிலை இருந்தாலும் அந்த விதை நெல்லுன்னு இருக்கும்போது அதை சாப்பிட மாட்டாங்க. வேறு எங்கேயாட்டி ஏதாட்டும் வாங்கி சிலவங்களுக்கு அந்த நேரத்தில் சூழ்நிலையில் மழையில் பெய்யலைன்னா கஷ்டப்பட்டு எட்டாடு கடன் வாங்கியாட்டு சாப்பிடுவாங்க வழியே விதை நெல்லை சாப்பிட மாட்டாங்க. ஏனென்றால் விதைக்கு அந்த நெல் என்ன தெரியுதுன்னா, அது மழை காலம் வரும்போது அது பல மடங்காக அவனுக்கு பெருக்கி கொடுக்குறது. விதை நெல் அந்த டைமில் நீங்கள் வேறு யார்கிட்டையுமே கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு விதை நெல் தான் இருக்குப்பா, விதைக்கிறது மட்டும் தான் வச்சுருக்கேன், நான் எப்படி தர முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் விதைய நெல்லை கொடுக்க மாட்டாங்க. அந்த விதைக்கிறது அந்த நெல் இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை நீங்கள் விதைக்கணும். அது விதைக்கும் பொழுது தான் அது பல மடங்காக இருக்கிறது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு இல்லாத குறைகளை அவர் தீர்க்கிற வல்லவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் விதைக்கணும். இல்லை, நான் அதை தான் வச்சுருப்பேன், அதே தான் சாப்பிட போகிறேன், நான் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா விதை நெல்லை சாப்பிட்டுட்டா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி தான் சிலவங்க இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்ருவேன், என்ன இதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னா கஷ்டம். அதிலிருந்து நீங்கள் விதைக்கணும், அந்த பணத்திலிருந்து நீங்கள் விதைக்கணும். யாருக்காடு படிப்பு உதவி, யாருக்காடு மற்ற காரியங்கள் கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி காரியங்களை செய்ய நீங்கள் உதவும் பொழுது நீங்கள் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை விதைக்கும் பொழுது உங்களுடைய பலன் அதிகமாக கொடுக்குறார். இப்படி தான் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் தேடி இந்த மாதிரி காரியத்தை நடத்துகிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் சின்ன சின்ன வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் சென்று கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சகலத்திலும் அரணாக இருந்து உங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.